கொர்க்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்திய திருநாட்டில் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இந்திய மக்களை வெளிநாட்டிலிருந்து வந்த மன்னர்கள் படையெடுத்து ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா? குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா முகலாயர்கள் இந்த மண்ணை பல நூறு வருஷம் ஆண்டாங்களா இல்லையா அப்படின்னா எல்லோரும் சொல்லுவோம் கண்டிப்பாக ஆண்டாங்க. இந்திய மன்னர்கள் இந்திய மண்ணில் பிறந்து வெளிநாட்டில் படையெடுத்து போய் வெளிநாட்டு மக்களை ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுவும் உண்மை அப்படின்னு நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்குறோம். இப்படிங்கிற இந்த வரலாற்று உண்மையை நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகத்திலே தெல்ல தெளிவாக படிச்சிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய மண்ணை சேர்ந்த அந்த மன்னர்கள் எத்தனை நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்களுடைய ஆட்சி தொடங்கி என்ன செய்கிறாங்க, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், உஸ்பெகிஸ்தான் வர அவர்களுடைய ஆட்சி நீண்டுகிட்டே போகுது. அதுக்கு பின்னாடி சந்திரகுப்தா மௌரியா அவருடைய மகனா பிந்துசாரா வர்றாரு. அதுக்கு பின்னாடி தான் இந்த கிரேட் அசோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அசோக மன்னர் வர்றாரு. இந்த அசோக மன்னருடைய காலகட்டத்தில் தான் கலிங்கா வார் நடக்குது. கலிங்கா அப்படிங்கிற பகுதி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கலிங்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதி மேலே அசோகா படையெடுக்கிறார். அந்த படையெடுப்பில் கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் கொல்லப்படுறாங்க. 1,50,000 மக்கள் நாடு கடத்தப்படுறாங்க. இந்த வாருக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அசோகாவுக்கு வருது. குறிப்பாக புத்தருடைய அந்த போதனைகள் வெகுவாக பரவிட்டு இருக்குது. புத்த மதத்தை அசோக மன்னர் தழுவுறாரு. தழுவுனதுக்கு அப்புறம் தான் அவர் மனம் திருந்தி நம்மளுடைய இந்த படையெடுப்பினால இந்த நாடை இந்த நிலப்பரப்பை விஸ்தீரப்படுத்திக்கிட்டே நம்ம போகிறோம். இதனால எத்தனை லட்ச மக்களை நம்ம இழக்கிறோம். சொந்த நிலப்பரப்பு மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இனிமே நான் படையெடுக்க மாட்டேன் அப்படின்னு அவருடைய முடிவை எடுத்துட்டு அவர் அந்திம காலத்துக்கு போறாரு. இப்படி அசோக மன்னர் மனம் திருந்தி இனிமே நான் படையெடுக்க மாட்டேன் அப்படின்னு அவருடைய முடிவை மாத்திக்கிட்டு போனாலும் அவர்களுக்கு அடுத்து ஆட்சியாளர்கள் இன்னும் அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. நாடுகளை படையெடுப்பது, விஸ்தீரப்படுத்துவது, அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 வருஷம் இந்த மௌரியன் எம்பையர் மிகப்பெரிய செல்வாக்கை ஆசிய கண்டம் முழுவதும் செலுத்திச்சு அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக நாம் பார்க்குறோம். இதே சம காலகட்டத்தில் தான் கிரேக்கத்திலிருந்து உருவான த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் மன்னர் என்ன செய்கிறாரு, உலகம் முழுவதையும் கைப்பற்றிட்டு வர்றாரு. அவருடைய அந்த சொந்த ஐரோப்பா கண்டம் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மிடில் ஈஸ்ட்டுக்கு வராரு, அரபு நாடுகளுக்கு வராரு, அதையும் தாண்டி ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா வரைக்கும் கைப்பற்றுகிறாரு. இந்தியாவில் 2 தடங்கள் அவருக்கு ஏற்படுது. ஒன்று அந்த சிந்து நதி கரையில் அந்த சிந்து நதியை தாண்டி வராமல் தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மௌரியன் எம்பையர்ஸ் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றுட்டு வராங்க. அவர்களுடைய கடுமையான அந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பின் காரணத்தினால இந்தியாவை அலெக்சாண்டர் கைப்பற்ற முடியாமல் திரும்பி போறாரு. மீண்டும் பல நிலப்பகுதிகளை இந்த மௌரியன் எம்பையர்ஸ் கைப்பற்றுறாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நடக்குது. அதுக்கு பின்னாடி கிறிஸ்தவர்களுடைய அரசாட்சி உலகம் முழுவதும் பரவுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அதில் தான் ரோமாபுரி மிகப்பெரிய செல்வாக்காக இருந்த ரோமானிய அந்த படைகளாக இருந்தாலும் சரி, பைசாந்திய படைகளாக இருந்தாலும் சரி, ஸ்பெயின்லேருந்து அந்த பைசாந்திய படைகள் அவர்கள் அவர்களுடைய அந்த நாட்டை மட்டும் ஐரோப்பிய தேசத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அதையும் தாண்டி அரசாட்சியை விரிவுபடுத்துகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா மிடில் ஈஸ்டில் இறங்குறாங்க. ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் அவர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிபி 571 நபிகள் நாயகத்துடைய பிறப்பு நடக்குது. அதுக்கு பின்னாடி இஸ்லாம் எழுச்சி பெறுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏற்கனவே ரோமாபுரி ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த அரபு மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தாங்க. இஸ்லாமிய எழுச்சிக்கு பின்னாடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அரபிகள் அப்படின்னு ஒன்றிணைறாங்க. நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்றாங்க, இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதுக்கு பின்னாடி அவர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குது. அப்பாசிய கலீஃபாக்கள், ஃபாத்திமியா கலீஃபாக்கள், அதுக்கு பின்னாடி உஸ்மானிய அந்த பேரரசு, ஒட்டமான் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 1000 வருஷம் அவர்களுடைய செல்வாக்கு இருக்குது. இதுக்கு இடையில நம்மளுடைய சோழ மன்னர்களுடைய அரசாட்சியை யாரும் மறந்துட முடியாது. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிய அந்த சோழர்களுடைய ஆட்சி கிபி 1300 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் நீண்ட மிக பெரும் செல்வாக்கு பெற்ற ஆட்சி அப்படிங்கிறத
நம்ம பார்க்குறோம். சோழர்கள் என்ன செய்கிறாங்க, இந்தியாவினுடைய மேல் பரப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்யணும் அப்படின்னு வந்து விரும்பல. அவர்களுடைய அந்த வலிமை வந்து கடலோரமாக இருக்குது. கடல் வாணிபம், கப்பல் படை அப்படின்னு வந்து அவர்களுடைய வலிமை செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்தியாவை தாண்டி என்ன செய்கிறாங்க, ஸ்ரீலங்கா, பெங்கால், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், மடகாஸ்கர் அப்படின்னு வந்து மிகப்பெரிய நாடுகளெல்லாம் வந்து என்ன செய்யறாரு, சோழர் வந்து கைப்பற்றாரு அல்லது அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்து கொண்டு வராரு. அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோழர்களுடைய அந்த அரசாட்சி, அந்த படையெடுப்பு, அந்த செல்வாக்கின் காரணத்தினால தான் வந்து இந்தியாவை தாண்டி, தமிழகத்தை தாண்டி வந்து தமிழர்கள் என்ன செய்கிறாங்க, இலங்கையில் வாழ்கிறாங்க, மியான்மரில் வாழ்கிறாங்க, தாய்லாந்தில் இருக்கிறாங்க, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வந்து வாழ்கிறது மட்டும் இல்லாமல், தமிழ் குடிகள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கலாச்சாரம், மொழி, சோழ மன்னர்கள் எழுப்பிய ஆயிரக்கணக்கான திருக்கோயில்களும் அங்கே இருக்கிறத வந்து நம்ம கண்கூடா வந்து பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி கிபி 1200களில் தான் வந்து மம்லூக்குகள் வர்றாங்க, ஹல்ஜிகள் வர்றாங்க, துக்ளக்கினுடைய ஆட்சி வருது, செய்யிது ஆட்சி வருது, அதுக்கு பின்னாடி வந்து லோடிகளுடைய ஆட்சிகள் வந்து நடக்குது. 1526 தான் வந்து பாபர் வந்து இந்தியாவை படையெடுத்து டெல்லியை வெற்றி கொண்டு டெல்லியை வந்து ஆட்சி செய்கிறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன், அதுக்கு பின்னாடி அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் வர வந்து 1707 வரைக்கும் அந்த முகலாயர்களுடைய ஆட்சி 200 ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய செல்வாக்கா வந்து இருக்கிறாங்க. இப்படி அவுரங்கசீபுடைய ஆட்சிக்கு பின்னாடி தான் வந்து பிரிட்டிஷனுடைய கை வந்து இந்தியாவில் வந்து ஓங்குது. கிழக்கிந்திய கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. 1757 வந்து மெட்ராஸை வந்து கைப்பற்றுறாங்க. 1857 வந்து பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு வந்து உருவாக்குறாங்க. இந்தியாவை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 200 வருஷம் வந்து ஒட்டுமொத்த உலகத்திலையும் வந்து 3/2 பங்கை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். இப்படியாக 1947க்கு பின்னாடி தான் ஒவ்வொரு நாடுகளுக்காக வந்து சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சு அந்தந்த நாட்டு மக்களை அந்த மண்ணை வந்து ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு வந்து ஐநா சபையை வந்து உருவாக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த எல்லையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்தந்த நாட்டு மக்கள் வந்து அந்தந்த நாடுகளை வந்து ஆண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து வரலாற்று ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியான இந்த வரலாறுகள்லாம் வந்து நம்ம ஸ்கூல் பாட புத்தகத்திலேயே வந்து 9ஆம் 10ஆம் வகுப்புலேயே வந்து நம்ம தெளிவாக படிச்சிருப்போம் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படிப்பறிவுலாம் வந்து கொடுக்காம தான் வந்து வடநாட்டில் வந்து எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு பார்த்தீங்களா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட 35 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மேலே வெறுப்பை வந்து உமிழ்ந்துட்டு இருக்கிறாங்க மதவாத சக்திகள். இப்படியா இந்த பிரச்சனையை வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே கிளப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து 1991 வந்து ஒரு சிறப்பான வந்து சட்டத்தை வந்து ஏற்றுனாங்க. 1947க்கு பின்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து எதெல்லாம் வந்து கோயில்களோ அதெல்லாம் வந்து கோயில்கள், எதெல்லாம் வந்து பள்ளிவாசல்களோ அதெல்லாம் வந்து பள்ளிவாசல்கள், எதெல்லாம் வந்து சர்ச்சுகளோ அதெல்லாம் வந்து சர்ச்சுகள் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. அதில் விதிவிலக்காக வந்து பாபர் மசூதியை மட்டும் விட்டு வச்சாங்க. அதனால வந்து அது இடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற்றை வந்து நம்ம பார்க்குறோம். அதோட விட்டுட்டாங்களா பார்த்தா அப்படின்னா அதோட விடலை. அதுக்கு பின்னாடி வந்து ஞானவாபி பள்ளிக்கு வர்றாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலை இடிச்சிட்டு தான் வந்து அவுரங்கசீப் இந்த பள்ளியை வந்து கட்டி விஸ்தீரப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு அதுவும் வந்து இப்போ பிரச்சனையில் இருக்குது. அதுக்கு பின்னாடி மதுராவில் இருக்கக்கூடிய அந்த ஜும்மா பள்ளிக்கு எதிராக வந்து போராடிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சம்பலில் இருக்கக்கூடிய அந்த ஷாஹி ஜும்மா பள்ளிக்கு எதிராக வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட 5 உயிர்களை வந்து அது பறிச்சிருக்குது அப்படிங்கிறத அவல நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி அவுரங்கசீப் வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து இடிச்சதா வந்து வரலாற்றிலே வருது, அது உண்மையா அப்படின்னா அது நிச்சயமா சத்தியமா வந்து உண்மை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏன் இடிச்சாரு அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லுவாங்களா அப்படின்னா வந்து சொல்ல மாட்டாங்க. அவுரங்கசீபம் ரஜபுத்திர அந்த மன்னர்களை சேர்ந்த அந்த குழுவும் வந்து ஒரு பயணம் வந்து மேற்கொள்றாங்க. பயணம் போகும்போது ஒரு இடையில வந்து அந்த வாரணாசியில வந்து தங்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இரவு நேரத்துல அந்த ரஜபுத்திர மன்னர் குடும்பத்தை சேர்ந்த அந்த இளவரசி வந்து காணாம போயிடுறாங்க. இரவு முழுவதும் தேடுறாங்க. காலையில வந்து கண்டெடுக்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரணாசி கோவிலில் வந்து இந்த திருக்கோவிலில் அதுவும் கருவறைக்குள்ள வந்து மானபங்கம் படுத்தப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து சீரழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வந்து வருது. இதை பார்த்தவனையும் ஓடோடி வந்து வர்றாங்க. அவுரங்கசீப் மன்னர்கிட்ட வந்து ரஜபுத்திர மன்னர்களும் சரி குருமார்களும் வந்து கேட்குறாங்க, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவுரங்கசீப் வந்து அவர்களை பார்த்து கேட்குறாங்க, இது உங்களுடைய மத வழிபாட்டு தலம், இதில் இப்படி ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்குது, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும், அதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் அந்த பிராமணர்கள் வந்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவம் வந்து இங்கே நடந்துச்சு, இனி வழிபடுவதற்கு வந்து தகுதியான இடம் இல்லை, அதனால அதை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அதை வந்து இடிக்கிறதுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு. அந்த இடிச்சது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல அதே கோயிலை அதை விட சிறப்பாக வந்து கட்டி எழுப்ப
அனுப்புனாரு அப்படிங்கிற சம்பவத்தையும் வந்து யார் பதிவு செய்யறா அப்படின்னா ஒடிசாவினுடைய கவர்னரா 1983 இருந்து 88 வரைக்கும் வந்து கவர்னரா இருந்த அந்த பிஎன் ஷிண்டே தான் வந்து தன்னுடைய அவுரங்கசீப் அப்படிங்கிற நூல்ல வந்து எழுதி வச்சிருக்கிறார். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் இல்ல, அவர் வந்து ஒரு ஹிந்து தான். இது மூலமா சில கேள்விகளை அன்பான இந்து சகோதரர்கள்ட்ட நம்ம கேட்கிறோம். இதை ஆதரிக்கக்கூடிய, குறிப்பா இதை ஆதரிக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்கிறோம். இப்படிலாம் வந்து பள்ளிவாசல்களை, தர்காக்களை பிரச்சனைக்குள்ளாக்கி அந்த இடத்த வந்து அபகரிச்சு அப்படிதான் வந்து இந்த திருக்கோயில்களை வந்து கெட்டணுமா, அப்படி கெட்டி வந்து அதில் வழிபட்டா உண்மையான உங்களுடைய சந்தோஷமும் அந்த நாட்டமும் வந்து நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பகுதியில் வந்து ஒரு திருக்கோயில் கெட்டுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த பகுதி மக்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அதுக்கு நன்கொடை கொடுப்பாங்க. பல ஆயிரம் லட்சம் சம்பாதிப்பவர்களும் சரி, சில நூறுகள் சம்பாதிப்பவர்களும் சரி, அவர்களால் முடிஞ்சதை வந்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு கோயில் வருது, அதில் என்னுடைய பங்களிப்பும் வந்து சேரணும் அப்படின்னு வந்து ஆரவாரமாக வந்து செய்வாங்க. ஏன் சொல்லப்போனால் சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாமே சேர்ந்து வந்து செய்வாங்க. அதே மாதிரி பள்ளிவாசல் கட்டுறதுக்கும் வந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்களும் வந்து நன்கொடைகள் வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிற அழகான சம்பவத்தை தான் இது நாள் வரைக்கும் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா திருக்கோயில்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள் கெட்டும் போது தவறான வழியில வந்து சம்பாதிச்ச பணம் வந்து இங்க வரக்கூடாது. வட்டி போன்ற தொழில் செய்பவர்கள், விபச்சாரம் போன்ற தொழில் செய்பவர்கள், அதிலேருந்து வரக்கூடிய அந்த சம்பாத்தியத்தின் மூலமா கோயிலுக்கு வந்து நன்கொடை தராதீங்க, அப்படி தொழில் செய்யறவங்ககிட்ட வந்து காசு கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நல்லொழுக்கத்தை தான் வந்து இது நாள் வரைக்கும் மத வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, சர்ச்சுகளா இருந்தாலும் சரி, கோயில்களா இருந்தாலும் சரி, இப்படிதான் வந்து இந்தியாவினுடைய நடைமுறை இருந்துட்டு வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியும். இந்து பக்தர்கள் வேற, இந்துத்துவ மதவாதிகள் வேற அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இவர்கள் நினைச்சா, இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சி நினைச்சா உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பணக்கார கட்சியில ஒண்ணு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா, அவர்கள் நினைச்சா வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வந்து நன்கொடையாவே வந்து கொடுக்க முடியும். அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பலம் வந்து சாதாரணமானது இல்லை அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். அப்ப இவர்களால வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வந்து நன்கொடையா கொடுத்து பல ஆயிரக்கணக்கான கோயில்களை வந்து உருவாக்கக்கூடிய வலிமையை வந்து பெற்றுதான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களுடைய அந்த நிலத்தை வந்து எடுத்து கெட்டணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல வந்து நியாயமா இருக்கும்? இப்படி வந்து ஒரு பள்ளிவாசலை இடிச்சுட்டு கோயிலை கட்டி, அல்லது கோயிலை இடிச்சுட்டு பள்ளியை கட்டி அந்த பள்ளிவாசலை வச்சோ இந்த கோயிலை வச்சோ இந்த மக்களுக்கு வந்து என்ன கிடைச்சிட போகுது? அது மூலமா அவர்களுடைய அந்த வாழ்வாதாரம்லாம் வந்து சரியாயிருமா? அவர்களுக்கு சரியான கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், அவர்களுக்கு அன்றாட வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஒரு கோயிலை கட்டினால, ஒரு பள்ளிவாசலை கட்டினால வந்து எல்லாம் சரியாயிருமா? ஒரு காலமும் அது சரியாவாது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய மக்களுக்கு, நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்து மக்களுக்காவது சரியான வாழ்வாதாரத்தை வந்து உறுதி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே இந்துக்களுக்கானவர்கள் அப்படின்னு வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 20% இருக்கக்கூடிய அந்த மக்கள், 35 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து எப்படி இங்க வளர்க்க முடியும்? அதனால இந்த கடும் போக்குத்தனத்தை, இந்த மதவாதத்தை வந்து இவர்கள் கைவிட வேண்டும். இந்த இந்து முஸ்லிம்களை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை வந்து கைவிட வேண்டும், அல்லது மக்கள் வந்து இவர்களை வந்து கைவிட்டு புறந்தள்ள வேண்டும் அப்படிங்கிற நல்ல கோரிக்கையை வந்து முன் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. குறுக்கை மீடியா.